ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். முன்பதிவில்லாத பெட்டிகள், அதாவது அன்ரிசர்வ்டு கோச்ல வந்து புதிய மாற்றங்களை கொண்டு வரப்போவதாக இந்தியன் ரயில்வேயிலிருந்து புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நாங்கள் அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு புதிய திட்டத்தை ரயில்வே நிர்வாகம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய திட்டம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சோதனை அடிப்படையில புதுடெல்லியில மட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. கூடிய விரைவில் வந்து இந்தியா முழுவதும் இருக்க அனைத்து ரயில்கள்லயுமே வந்து இந்த திட்டத்தை வந்து அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல ஒரு பெட்டிக்கு, அதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு 150 டிக்கெட் மட்டுமே வந்து டிக்கெட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரெயின் கிளம்புற அந்த குறிப்பிட்ட டைமுக்கு 150 டிக்கெட் மட்டும்தான் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ ஒரு ட்ரெயின்ல எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்கோ, இப்போ 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னா 600 டிக்கெட் மட்டும்தான் அன்ரிசர்வ்டு டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் ரயில்வேல இருந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இப்ப கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரெயின்ல அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு 150 டிக்கெட் அப்படிங்கிற வீதத்துல இனிமே வந்து டிக்கெட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 90 முதல் 100 பேர் வரைக்கும் மட்டும்தான் உட்கார்றதுக்கான சீட்ஸ் வந்து இருக்கு. ஆனா அதுல ஒரு நாளைக்கு 300ல இருந்து 350 பேர் வந்து பயணிக்கிறனால நிறைய மூச்சு திணறல் ஏற்படுறது, ரொம்ப இட நெருக்கடி, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறனால இந்தியன் ரயில்வே இந்த ஒரு அதிரடி நடவடிக்கையை வந்து இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரயில் பெட்டிகள்ல பயணிகளின் பாதுகாப்பிற்காக கண்காணிப்பு கேமராக்களும் வந்து பொருத்தப்பட முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 74,000 ரயில் பெட்டிகள் மற்றும் 15,000 ரயில் என்ஜின்கள்லயுமே வந்து இந்த கண்காணிப்பு கேமராவை பொருத்த உள்ளதாக சொல்லியிருக்காங்க. இது 100 கிலோமீட்டர் வேகத்துல ட்ரெயின் சென்றாலுமே வந்து காட்சிகள் வந்து நல்லா தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.